அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். இப்போ எதுக்காக இந்த வீடியோன்னு சொல்லி கேட்கலாம். அதாவது நாம் சும்மா இருந்தாலும் இந்த டுபாக்கூர்கள் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வாயை கிளறலைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது போல இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ருத்ராட்சம் அதோடைய மகிமை தெரியுமா அப்படின்னாங்க. இன்னொன்று சாதுக்களை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க. சரி, அது ஃப்ளோலே வரும், பார்த்துக்கலாம். நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. நான் பெரிய மகானோ இல்லை பெரிய மகா விஷ்ணுவோ கிடையாது என்கிட்ட கேட்குறதுக்கு. என்கிட்ட கேட்டால் இறை வழிபாடில் உள்ள உண்மையை உடைக்க வேண்டியிருக்கும். முதல்ல இந்த மூணில் எதை பார்க்கலாம்? நல்ல நாள் கெட்ட நாளை பற்றி பார்ப்போமா, இல்லை ருத்ராஜத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்களா, இல்லை வேறு எது, சாதுக்கள், இந்த மூணில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க? முதல்ல எடுத்தோன்னே ருத்ராஜத்தை தொடக்கும். ஐஸ்வர்யமாக அவர் சொன்ன மாரி ருத்ராஜத்தை பார்ப்போமா? ருத்ராஜம் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், அது சும்மா லேஸில் யாருமே போட முடியாது அப்படின்னு சொன்ன டுபாக்கூர் சாமியாருக்கு தான் நான் சொல்லுங்கள். டுபாக்கூர் சாமியார் என்கிட்ட கேள்வி கேட்கும்போது பார்த்து கேளு, பக்குவமாக கேளு, படிச்சுக்கிட்டு வந்து கேளுன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த புக்கில் படிச்சுட்டு வந்துன்னுட்டு என்கிட்ட இந்த பொம்மாத்து வேலையெல்லாம் காட்டுனா என்னுடைய பதில் உண்மைகள் இப்படி தான் வெளிப்படும். உண்மை பார்ப்போமா? ருத்ராஜத்துக்கு உள்ளது. ருத்ராஜங்கிறது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உள்ளது. சரிங்களா? அது ஒரு மூலிகை. அந்த ருத்ராஜத்தை கழுத்தில் ஒரு கொட்டையை தான் போட சொன்னாங்க. ஓகேங்களா? அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஈடு கொடுக்கக்கூடியது. நோய் எதுவுமே அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்களுக்கு உடம்புல பாதிக்காது. அதுக்காக தான் ருத்ராஜத்தை ஒரு கொட்டையை போட சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? சிவன் கழுத்திலே ருத்ராஜம் போட்டு மக்களுக்கு தான் காட்டினார் நோய் எதிர்ப்பு சக்திக்கு உள்ளது. சரிங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? நோய் எதிர்ப்பு சக்திக்கு உள்ளதை மாற்றி இவ்வளோ காலம் ருத்ராஜத்தை இப்படி கழுத்தில் இப்படி அடுக்கி போட்டிருந்தாதான் சாமியார் அப்படின்னு நம்புவாங்கன்னு சொல்லி நீங்களா எடுத்து அடுக்கி போட்டுக்கிட்டு இந்த பாவப்பட்ட ஏழை ஆன்மீக சொந்தங்களை ஏமாற்றிட்டு தெரியுறீங்க. என்கிட்ட கேட்டால் பட்டை போட மாட்டிங்களா, நாமும் போட மாட்டிங்களா, அதை போட மாட்டிங்களா? நான் என்ன கேட்குறேன்? நான் என்ன ஒன்றே மாதிரி டுபாக்கூரா நான் போடுறதுக்கு? சரிங்களா? எனக்கு சந்தனம் பிடிக்கும், குங்குமம் பிடிக்கும், நான் வைப்பேன். நான் ஒன்றே மாதிரி டுபாக்கூரா அங்கே இங்கேயா அந்த அள்ளி தூக்கி பூசிக்கிட்டு வர்றதுக்கு? சரிங்களா? ருத்ராஜம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்காங்க. சரிங்களா? அது நோய் எதிர்ப்பு சக்திக்கு உள்ளது. அதே போல் சாதுக்கள் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா டீசன்ட்டு. சரிங்களா? டீசன்ட்டு பிச்சைக்காரங்க அப்படி தான் சொல்லுவேன். டீசன்ட் பிச்சைக்காரங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ சாதுக்கள் எப்படி முன்னாடி இருப்பாங்க அப்படின்னா தெய்வத்துக்கு உண்மையாக பக்தியாக அப்படி இருப்பாங்க. இப்போ உள்ள சாதுக்கள் என் கோயிலே நான் கூப்பிடணும்னா எவ்வளோ தருவேன், பணம் தந்தால் வருவேன், சாப்பாடும் போட்டுடணும், பஸ் பேர் கொடுத்துடணும், கப்பங்கட்டி கூப்பிட வேண்டியிருக்கு. அதாவது ஒவ்வொரு வீடாக என்ன பண்ணுவாங்கன்னா, பாவப்பட்ட மக்கள் கிழிஞ்ச சட்டையை போட்டு பிச்சை எடுப்பாங்க, ஐயா சாமி அப்படின்னு. இவங்க அப்படில்ல, டீசெண்டாக காவியை உடுத்துக்கிட்டு கையில் தட்டை வச்சுக்கிட்டு ஒரு பையை போட்டுக்கிட்டு பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பேரம் என்னென்னா கோயில் தெரிஞ்சு வச்சுக்கிடுவாங்க. எந்தெந்த கோயிலில் இன்றைக்கி அன்னதானம், அந்த கோயிலில் சொல்லிடுறது. அவங்க ஒரு 50 சாதுக்கள் வாங்கன்னு சொன்னால் ஆளுக்கு தலைக்கு எவ்வளோ தருவீங்க? சரிங்களா? தலைக்கு இவ்வளோ தரணும், நாங்கள் வாரம்னு சொல்லிவிட்டு அங்கே இருக்கிறது. அங்கே இருந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு காசையும் வாங்கிட்டு போகிறது. சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு காசு. சரிங்களா? இப்போ உள்ள சாதுக்கள் இப்போ தெரியுதா டீசென்ட்டு பிச்சைக்காரங்கன்னு? உண்மையான சாதுக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. எந்த இடத்துல நான் சரிதான், எப்போ அன்றைக்கி சாதுக்களுக்கு நாங்கள் இந்த அன்னம் கொடுக்குறோம், ஒரு 10 சாதுக்கள் வாங்கன்னா எப்படினாலும் வந்துடுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எவ்வளோ தருவ? சரிங்களா? அதனால தான் சொன்னேன் டீசென்ட் பிச்சைக்காரங்கன்னு. அடுத்த நல்ல நாள் கெட்ட நாள் அதையும் பார்த்துருவோம். சப்பா, இவங்களுக்கு விளக்கம் கொடுத்தே நம்ம ஓஞ்சிருவோம். சரி, இந்த நல்ல நாள் கெட்ட நாள் பார்ப்போம். நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறது இந்த உலகத்தில் டெய்லி பிறப்பு நடக்கு, இறப்பு நடக்கு. இதை நீ எப்படி நல்ல நாள் கெட்ட நாள்னு சொல்லுவ?
இறப்பு வந்தால் கெட்ட நாளும்ப, பிறப்பு வந்தால் நல்ல நாளும்ப, ரெண்டும் டெய்லி நடந்துகிட்ருக்கு. அப்போ டெய்லி கெட்ட நாள் சொல்லணும், ஏன் நல்ல நாள்னு சொல்லுங்க. சரிங்களா? அப்போது நல்ல நாள் கெட்ட நாளுங்கிறது இறப்புலேயே பிறப்புலேயே கிடையாது, நாம் நடக்கிறதுல. இன்றைக்கி நீ வேலைக்கு போனேன்னு வச்சுக்காயா, உனக்கு இன்றைக்கி கையில் காசு இருக்கும், வேலைக்கு போய்ட்டு வந்தால் இன்றைக்கி உனக்கு நல்ல நாள், குடும்பத்தில் அரிசி ஆக்கி எடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். நீ வேலைக்கு போகாமல் கமந்தடித்து தூங்குனேன்னா அடுப்பெரியுமா? இன்னைக்கு கெட்ட நாள். சரிங்களா? அதே போல் இந்த ராசிக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, சிம்ம ராசிக்காரங்க ஓஹோன்னு வாழ போகிறாங்க, கும்ப ராசிக்காரங்க கொடி கட்டி வாழ போகிறாங்கலாம் சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஏகப்பட்ட கும்பராசி சிம்மராசி எல்லாமே இருக்குது. எங்கே கொடி கட்டினதை காணுமே? எல்லாமே கும்பராசி தான். அதில் வேறு நட்சத்திரம் சொல்கிறீங்க, அந்த நட்சத்திரக்காரனை போய் பார்த்துட்டு எப்போ நல்லாயிட்டேன்னு கேட்டால் நடுத்தரில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான். சரிங்களா? நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து எதுவுமே எந்த பலனும் கிடையாது. உன்னுடைய உழைப்பை நம்பு, நல்லது செய். ஆன்மீகங்கிற போர்வையில் அது வேறு எந்த வேலையும் பண்ணாத, இறை வழிபாடு பண்ணு. இறை வழிபாடில் முன்னேறாதவன் எவனுமே கிடையாது. ஆன்மீக வழிபாடு கைவிடலாம், மாந்திரிக வழிபாடு கைவிடலாம், இறை வழிபாடு கைவிடாது. இன்றைக்கி நான் சொல்லுவேன், உண்மையாக அதை வந்து இறை வழிபாடுக்குள்ளே போ. அதுக்காக நான் ஆன்மீகவாதி, நான் வந்து அப்படி இப்படின்லாம் நான் சொல்லலை. நானும் சாதாரண மனுஷன்தான். சரிங்களா? ஏதோ இந்த பாவப்பட்ட மக்களுக்கு என்னால் முடிஞ்ச பல உதவிகள், படிக்க முடியாத மக்களை படிக்க வைக்கிறேன், அப்புறம் திருமணம் செய்ய முடியாத மக்களை திருமணம் பண்ணி வைக்கிறேன், அப்புறம் வேலை இல்லாத மக்களுக்கு என்னால் முடிஞ்ச ஏதாவது வேலை அமைச்சு கொடுக்குறேன். சரிங்களா? நிலம் இல்லாத மக்களுக்கு ஏதோ என்னால் முடிஞ்சது கொடுத்துட்ருக்கேன்னு வச்சுக்காங்களா. இதில் உங்களுக்கு எங்கே தச்சிச்சு? ஒரு 2-3 டுபாக்கூர் ஆன்மீகவாதி என்கிட்ட கேட்குறான். சரியா? நான் கோயில் கட்டி வழி நடத்துகிறது எனக்கு தெரியும். என் உடம்புல ஆத்தா இருக்கா இல்லையா, இல்லை நான் சொல்கிறது நான் சொல்லுவேன், சொல்லாமல் இருப்பேன், நான் சுற்றுவேன், ஊர் சுற்றுவேன், நான் ஜாலியாக வருவேன், என்னவும் பண்ணுவேன். இதில் உனக்கு எங்கே தச்சிச்சு? ஒரு வேளை உங்களுக்கெல்லாம் என்ன வயிற்றுச்சல் வருதுன்னா, ஒரு வேளை நான் வந்து ஏதோ சாமியாரை மாதிரி அருள்வாக்கு சொல்லிடுவேன்னு பயமாக இருக்கா? அப்படி சொல்லணும்னு நினச்சேன்னா நான் இப்படி இருக்க மாட்டேன். ஓகேவா? எனக்கு இத்தனை கோயிலை கட்டிக்கிட்டு நான் வந்து பூசாரியை விட்டு பூசை பண்ணி, நம்ம கோயிலெல்லாம் பெண்கள் தான் பூசாரி, ஆண்களுக்கு அங்கே இடம் கிடையாது, பெண் பூசாரி தான். எல்லாருமே பெண்களை வச்சு பூசாரி விளக்கு கொளுத்தி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்கிட்ட ஏதோ டுபாக்கூர் ஆன்மீகவாதி வந்து நின்றுக்கிட்டு ஆன்மீகத்தை பற்றி என்ன தெரியும், அதை தெரியும், இதை தெரியும்னு சொல்லி பேசுகிறியே, ருத்ராஜ்யத்துக்கெல்லாம் விளக்கம் கேட்குறியே, உன்னை மாரிப்பட்ட அடிமுட்டாள்களை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ வைத்த கழுவுற புக்கை படித்து கழுவிட்டு இருப்போம், நல்லா இரு. அதை விட்டுட்டு சும்மா இருக்கக்கூடியவன சொரியாத. இப்போ இந்த மாதிரிப்பட்ட உண்மையெல்லாம் வெளியே சொல்லும்போது மக்கள் சிந்திக்கும். நான் ஏற்கனவே 2 வீடியோ கிட்ட போட்டேன். சிவனை பற்றி கேட்டால் உனக்கு போட்டு தந்தேன். 2வது வீடியோ ஏதோ ஒன்று பற்றி கேட்டால் அதுக்கும் போட்டு தந்தேன். நீ அப்போவுமே திருந்தி இருக்கணும், நீ திருந்தலை. இந்த வீடியோவில் திருந்தினேன்னா நல்லது, இல்லை அடுத்த கேள்வி வச்சுருப்பேன்னா அதுக்கும் பதில் வரும். ஓகேங்களா? அப்புறம் ஃபேஸ்புக் நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், ட்விட்டர் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாண்டியனுடைய பணிவான வணக்கங்கள். மென்மேலும் எண்ணற்ற மக்களுக்கு நான் வந்து உதவி செய்யணும். அத்த அயிலாண்டகோடி பிரம்ம நாயகி என்றைக்கும் எனக்கு துணை நிற்கிறா. அதனால் நான் வந்து என்னுடைய உதவி ஒரு நாளும் நிற்க போகிறது கிடையாது. நன்றி, வணக்கம்.